நீங்கள் ஒரு நியூலி மேரிட் கப்பல் இந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க. புதுசாக கல்யாணம் பண்ணுற எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம், ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம், நம்ம ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான். எங்களுக்கு திருமணம் ஆகும்போது எங்களை சுற்றி உள்ள ஒரு நல்ல உள்ளங்கள் கொண்டவங்க எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் லேட் பண்ணிடாதீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணங்களும் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணி நிறைய பேர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்டில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த அட்வைஸை கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபுட்டு எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்குது. 100 பேருக்கு திருமணம் ஆகுதுன்னா அதில் ஒரு 30% உள்ளவங்களுக்கு தான் உடனடியாக குழந்தை இருக்குது. மீதி உள்ள 70% ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிட்டு நிறைய செலவு பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் குழந்தை பேருன்றது உருவாகுது. சும்மா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது நிறைய இருந்ததான்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இதே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, திருமணம் ஆகி முதல் ஒரு 6 மாதம் தான் நம்ம எந்த பிரச்சனையை பற்றியுமே யோசிக்காமல் நம்மளை பற்றி மட்டுமே நினச்சிருந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸும் சேர்ந்து வரும்போது மட்டும்தான் குழந்தை பேருன்றது ரொம்ப ஈஸியாக எளிமையாக நடக்கும். நீங்கள் ஒரு வருட காலத்துக்கு மேலே இருக்கும்போது நமக்கு உள்ள நார்மல் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய லெவலில் வெளியில் தெரியும். நார்மலாக கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணங்களால் கூட குழந்தை பேருங்கிறது தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் போகாமல் இயற்கையான முறையில் கருத்தரிப்பதற்காக பீரியட்ஸ் டேஸை கால்குலேட் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணாலே போதும். நான் உங்களோட வெல் விஷர், உங்களை கைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்.